தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/7/2024 திங்கட்கிழமை. பரணி நட்சத்திரம் மதியம் 2:36 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குரு வழிபாடு நமக்கு தேவை. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார் நீங்கள் நினைக்கக்கூடாது. மாதா காட்டித்தான் பிதாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முதல்ல மாதா, அடுத்து பிதா. பிதா காட்டித்தான் குரு யாருன்னு நமக்கு தெரியணும். குரு காட்டித்தான் நமக்கு தெய்வம் எதுன்னு தெரியணும். ஆகையினாலே தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க. இந்த குருவருள் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும். குரு இப்போ எப்படி இருக்குன்னா ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வியாழனுக்கு பகை கிரகம், பகை வீட்டில் இருக்கிறதுனால அது திருப்தியான பலனை செய்ய முடியாதுங்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரு எதிரியோடு போயிருக்கிற போது நம்ம துணிஞ்சு எதையும் செய்ய முடியாது. அவர் என்ன செய்வாரோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த குரு இருக்கே, அது பகை வீட்டில் இருக்குது. இருந்தாலும் கூட குரு பார்வை எதுக்கெல்லாம் பதியுதுன்னா கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசியில் குரு பார்வை பதியுது. அப்போ இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்கணும்ல. ஒரு சில ராசிகள் இந்த 3 ராசியில் சிலருக்கு சில காரியங்கள் தடையாகவே இருக்கலாம். அந்த தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறணும்னா குருவை நீங்கள் கும்பிடணும். குருவுக்கு என்று அழகான பதிகம் உண்டு. என்ன செய்யும் குருன்னா, கல்யாணம்னாலும் குரு பச்சை கொடி காட்டணும், பிள்ளை பார்க்கணும்னாலும் குரு பச்சை கொடி காட்டணும், ஒரு நல்ல தகவல் கிடைக்கணும், சுபகாரியம் இல்லத்தில் நடக்கணும்னாலும் குரு பச்சை கொடி காட்டணும். அந்த அடிப்படையில் கழுத்தில் மாலை வந்திணைய கடல் போல் செல்வம் குவிந்து வர அழுத்தும் பாரம் குறைந்து விட அண்டிய மனிதர்கள் உறவு வர உதவி பெற எழுத்தால் பேச்சால் உயர்வடைய என்றும் நல்ல இடம் பிடிக்க வழுத்தி புகழ்ந்து குரு கவசம் வாயால் என்று பாடுங்கள். இன்னைக்கு நம்ம குரு கவசம் படிக்கணுமா? குரு கவசம் படித்தோம் அப்படின்னா குருவால் நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த குரு என்ன செய்யும் தெரியுமா? படித்து முடித்து கும்பிட்டோம்னா அடுத்த நாளே சுப செய்தி அருகில் அலைமோதும். கும்பிட்ட உடனே குறை தீர்க்கக்கூடிய தெய்வம் குரு பகவான். ஆகையினாலே தான் கொடுத்த வாக்கும் நிறைவேறும், கூடுதல் நன்மை நமக்கு வரும், எடுத்த காரியம் வெற்றி பெறும், எளிதில் நோயும் பறந்தோடும், தடுத்த மனிதர்கள் விலகிடுவார், தடுமாற்றங்கள் அகன்றோடும்னு ஒரு பாடல் உண்டு. வாழ்க்கையில் என்ன தடுமாற்றம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடணும்னா குரு பார்வை நமக்கு பதியணும். நம்ம குரு பார்க்குதோ பார்க்கலையோ நம்ம போய் குருவை பார்த்துடணும். ஆகையினாலே இன்றைக்கு கிழமை திங்கள்னு நினைக்க வேண்டாம், என்றைக்குமே நாம் குருவை வழிபடலாம். குரு வழிபாடு குதூகலமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற நாள். இன்று அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கூட உங்களுக்கு கைகூடலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளமைகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்திலே புதிய வேலைக்காக நீங்கள் முயற்சி இருந்தால் அது கைகூடலாம். மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்கின்ற நாள். ஒரு சிலர் கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவார்கள். ஆனால் இந்த 2லே சூரியனும் புதனும் இருக்கிறது. ராசிநாதன் 2லே இருப்பதனாலே கடன் சுமை கொஞ்சம் குறைய வேண்டும். எனவே கொடுத்து மகிழ்கின்ற நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். விரயங்கள் கொஞ்சம் சுப விரயங்களாக மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட இயலும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். ஆனால் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே கடுமை கொஞ்சம் குறையும். ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். இருந்தாலும் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. என்ன இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே தனாதிபதி இருப்பதால் பொருளாதாரத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இன்று இருக்காது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே ராகு. அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். ஒரு சில காரியங்களை யோசித்து பேசுவது நல்லது. நீங்களே பேசி அதன் மூலமாக வீண் வாக்குவாதங்களை வளர்த்துக் கொள்ளவும் நேரிடலாம். விரயஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்றார். எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் திடீர் விரயங்களும் உண்டு. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சேமிப்புகள் கரையும். சிக்கனமாக இருக்க நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு செலவுகள் அலைமோதும். நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்காமல் மறுக்கப்படலாம். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனை மேலோங்கும் நாள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். குரு 8ல் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். குருவின் பார்வை 2ல் பதிவதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. என்றைக்கோ நீங்கள் வாங்கி கொடுத்து பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இன்று கிடைத்து மகிழ்வீர்கள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்கலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாராட்டு மழையில் நனைவீர்கள். பக்திக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமைகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். குரு பார்வை இருக்கின்றது. மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இதுவரை நீங்கள் கேட்டு பெறாத சலுகைகளை இன்று மேலதிகாரிகள் தானாகவே வழங்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 2 சனி இருக்கின்றார். குடும்பத்திலே நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் யோகமான நாள் என்றாலும் கூட உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வேலைகளை புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் ஒத்து வருவார்கள். இன்று இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கும் நாள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். வியாபார விரோதங்கள் விலகும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன். சுக்கிர யோகம், புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான செய்தி வரலாம். அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.